உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தமிழகத்தில் எந்த கூட்டணி பலமாக இருக்கிறது என்பது குறித்து அரசியல் கட்சிகளிடையேயான வார்த்தை போர் முற்றியிருக்கிறது. அது குறித்தான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வகையில் தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி முந்துவதால் எதிர்க்கட்சி தலைவர் EPS பதற்றத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் பேசியது என்ன, EPS மீது வைத்த விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறதை இப்போ பார்க்கலாம். பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அவர் கிண்டல் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திமுக காரங்க தேர்தல் உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார். நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை அளவில் மட்டுமல்ல செயல் அளவிலும் அவர்களால் இணைந்து செயல்பட முடியவில்லை என விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் திருமாவளவன். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். நான் தான் தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன், சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது பொருந்தா கூட்டணி. கொள்கை அளவில் மட்டுமல்ல செயலளவிலும் கூட அவர்களால் இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கிறது. வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே இழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார். அதிமுக தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி, ஆண்ட கட்சி. ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தம் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார். அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால்தான் அது அதிகாரபூர்வமானது. அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிற வரையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கிரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. தொடர்ந்து திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும் என 6 இடம் கணித்திருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார். திருமாவளவன் விட்டா என்னைக்குடா அந்த கூட்டணியிலிருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்க போய் யார்கிட்டையும் அவங்க கிட்ட எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதுல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இந்த கேள்வியெல்லாம் எங்க பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்கறத விட்டுட்டு இனிமே போய் திமுக தரப்புல கேளுங்க. அவங்க ஏன்னா அந்த கூட்டணி இப்ப சுக்குநூறா உடை போகுதுன்னா அந்த கூட்டணில இருந்து பல பேர் வெளில போறாங்க. எங்க கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி. தொடர்ந்து தங்களுடைய கூட்டணி வலுவாக உள்ளது என உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஜோசிக்காரும் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான்
பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.